ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எந்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று தேர்தல் முடிஞ்சு அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த எலெக்ஷனில் கர்நாடக தேர்தலில் என்ன தாங்க நடந்துச்சு அப்படின்னு ஒரு விரிவாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வர்ணா நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது கொடுத்துருங்க ஜான்கி பாட்டில் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கட்சி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா 91 டு 106 தொகுதியில் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா 94 டு 117 பிடிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜேடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 14 டு 24 பிடிக்க 100% வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தொகுதி வந்து பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய அறிவிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகிட்டு இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பிஜேபி ரிட்டர்ன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து பிஜேபி தான் கொஞ்சம் முன்னிலே இருக்கிற மாதிரி இங்கேயும் காமிச்சிருக்காங்க. பட் இந்தியன் காங்கிரஸும் வந்திருக்கு. ஜேடிஎஸ் இதில் எதனா முக்கிய பங்கு வகிக்குமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருப்பின்னு ஒரு மாற்றங்கள் வருமா அப்படின்ட்டு அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கர்நாடக தேர்தல் பற்றி எந்த ஒரு தகவல் வேணாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.